என்னடா அது வீடியோ இவ்வளோ மோசமாக இருக்குது, வழக்கமாக இவங்க வீடியோ நல்லா இருக்குமே, ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு சாதாரண சிம்பிள் செட்டப்லேருந்து எப்படி சூப்பராக ஒரு வீடியோ எடுக்க முடியும், இந்த மாதிரி இருக்கிற ஒரு வீடியோவை இந்த மாதிரி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் செய்கிற இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ, சிம்பிளான ஒரு செட்டப் உங்கள்கிட்ட இருந்தாலும் எப்படி உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த செட்டப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னுடைய வீட்டில் முன்னால் ரூமில் உட்காந்து எடுத்துகிட்ருக்கிறேன். இதில் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ரோடு தான், நிறைய வண்டியெல்லாம் போயிட்டுருக்குது, சத்தம் உங்களுக்கு கேட்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் ஒரு சில லைட்ஸ் எல்லாமே இருக்குது. எப்படி ப்ராப்பராக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செட்டப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பழமையான ஒரு மேக்புக் ப்ரோவில் உள்ள வெப்கேம் வச்சு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மைக்கு கூட அந்த லேப்டாப்லேயே இருக்கக்கூடிய மைக்கில் தான் இப்போ நீங்கள் இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்கிறீங்க. இப்போ முதலாவது நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நான் இமீடியட்டாக லைட்டிங்கை ஃபஸ்ட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு லைட்டிங் இம்ப்ரூவ் பண்ண போகிறதில்ல, நான் ஃபஸ்ட்டு ஆடியோவை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஆடியோ என்னுடைய இந்த மைக்கு மூலமாக, நான் காலரில் இதில் என்னுடைய பனியனில் மாட்டியிருக்கிறனால அந்த மைக்கு மூலமாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குது. நான் ஹோலி லேண்ட் லார்க் M1 அப்படிங்கிற இந்த மைக்கு நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஏன் ஃபஸ்ட்டு ஆடியோவை நான் இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு கான்டென்ட் க்ரியேஷனில் வீடியோவோட அதிக முக்கியமானது ஆடியோ. அதை நீங்கள் முதலாவது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் ஃபஸ்ட்டு ஆடியோவை இம்ப்ரூவ் பண்ணேன். ஏன்னா ஒரு வீடியோ அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் ஆடியோ சரியில்லை அப்படின்னா மக்கள் அந்த வீடியோவை பார்க்கவே மாட்டாங்க. ஆடியோ ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்காது. அதனால் எப்போவுமே நீங்கள் உங்களுடைய வீடியோவில் ஃபஸ்ட்டு எதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஆடியோவை இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னுமே நாம் ஸ்டெப்பாக லைட்டிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் எப்படி ப்ராப்பராக லைட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி லைட்டிங் தப்பாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதலாவது பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் கான்டென்ட் புதுசாக க்ரியேட் பண்ணக்கூடியவங்க இந்த தப்பை பண்ணுவாங்க. அதனால் இந்த தவறு நீங்கள் ஒருபோதும் லைட்டிங்கில் செய்யவே கூடாது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ், இந்த மிஸ்டேக்கு தான் நீங்கள் லைட்டிங்கில் பண்ணவே கூடாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பின்னாடி ஒரு டியூப்லைட் இருக்குது. அந்த டியூப்லைட்டில் உள்ள அந்த வெளிச்சம் டைரெக்டாக அந்த கேமராவில் அந்த டியூப்லைட் எனக்கு பின்பக்கமாக இருந்து அந்த வெளிச்சம் வருது பாருங்கள். ஒருபோதும் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது உங்களுடைய வீடியோவில் ரொம்ப அதிகமான பிரைட்டான ஒரு லைட் டைரெக்டாக கேமராவில் படுற மாதிரி உங்களுக்கு பின்பக்கம் இருந்து அந்த லைட் வந்துச்சு அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல்லாகவே எந்த லைட்டுமே இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ பின்னாலேருந்து ஏதோ ஒரு லைட் வந்தனால உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் உண்மையிலே எப்பவும் என்ன அப்படின்னா உங்களுக்கு பின்பக்கமாக இருந்து ஒருபோதும் லைட் வராமல் பார்த்துக்கோங்க. அது உங்களுடைய வீடியோவை ரொம்ப மோசமாக்கிடும். இப்போது நான் ரொம்ப சிம்பிளான இன்னொரு விஷயத்தை நான் கரெக்ட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹெட்ரூம், இதில் பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் இந்த ஹெட்ரூம் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள், இதை தான் ஹெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோவில் ஹெட்ரூம் அப்படிங்கிறது இவ்வளவு இருக்கக்கூடாது, அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் நான் ஜஸ்ட்டு அந்த கேமராவை அந்த லேப்டாப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணுறேன். அந்த ஹெட்ரூம் சரியாகும். அதே நேரத்தில் எனக்கு இந்த லைட்டு டைரெக்டாக கேமராவில் பட்டுட்ருக்கிறதுல அதுவும் படாது. ஸோ அந்த ரெண்டுமே நடக்கும்போது இம்மிடியேட்டாக அந்த வீடியோ எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத கவனிங்க. பாருங்கள், நான் வேறு எதுவுமே செய்யலை, ரொம்ப சிம்பிளாக டைரெக்டாக அந்த லைட்டு கேமராவை ஹிட் பண்ணாமல் இருக்கிறது சரி பண்ணியிருக்கேன். அண்ட் அதோடு சேர்த்து என்னுடைய ஹெட்ரூம் இன்னும் கொஞ்சம் கூட நான் கரெக்ட் பண்ணலாம். ஹெட்ரூம் இவ்வளோ போதும். ஸோ இந்த மாதிரி போட்ட உடனே ஈவன் எனக்கு என்னுடைய பின்பக்கம் இருந்து லைட்டு வந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு அந்த லைட்டிங் அப்படிங்கிறது
ஓரளவு அது நல்லா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம இதோடு முடிக்க போகிறதில்ல, இன்னும் நிறைய லைட்டெல்லாம் இருக்குது. ஸ்டெப்பாக நான் வந்து ஒவ்வொரு லைட்டாக போடும்போது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோ இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களால் வந்து அந்த வீடியோ நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டெப்பாக எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ பாருங்கள், எனக்கு பின்பக்கமாக இருந்து வந்த லைட்டை நான் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு முன்னால் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சில எல்இடி லைட்ஸ், அதாவது ரூமில் நம்ம சாதாரணமாக ரூமில் நம்ம ரூமுக்கு லைட் போட்டிருப்போம்ல, அந்த லைட்டு தான். இந்த ரூமில் வந்து சுற்றி சுற்றி லைட் இருக்குது. எனக்கு இதில் ஒரு எல்இடி லைட் எரிஞ்சிட்ருக்குது, எனக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு எல்இடி லைட் எரிஞ்சிட்ருக்குது, இந்த பக்கமாக ஒரு எல்இடி டியூப் லைட் எரிஞ்சிட்ருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு எல்இடி. மொத்தம் 4 புறத்தில் இருந்தும் அந்த லைட்டு வந்து என் மேலே வந்து படுது. ஸோ ரொம்ப சிம்பிளாக எனக்கு பின்பக்கம் இருந்து லைட்டு வராமல் ஒரு நல்ல லைட்டிங் வந்து எனக்கு என்னுடைய முன்பக்கம் இருந்து வந்துட்டுருக்குது. இது எந்த அளவுக்கு இமீடியட்டாக இந்த வீடியோவுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான லைட்டிங்கில் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து லைட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து டைரெக்டாக உங்கள் மேலே வந்துச்சு அப்படின்னா வீடியோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரு டைரெக்ஷன்லேருந்து அப்படின்னு சொல்லி வராமல் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 லைட் உங்களுக்கு சைடில், இந்த சைடில் அப்படின்னு சொல்லி ஒரு 2 லைட்டாவது உங்களுக்கு வந்து இது உள்ள உங்கள் மேலே பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பக்கம் ஷேடோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பின்பக்கம் இருந்து லைட்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கிடையாது. உங்களுக்கு பின்பக்கம் இருந்து மேலே இருந்து அந்த லைட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு இந்த ஹேர் லைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை இந்த இடம்லாம் வந்து ரொம்ப அழகாக டிஃபைன் ஆகும் உங்களுக்கு அந்த லைட்டு நீங்கள் பின்னாலேருந்து போடும்போது. நான் உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரண்ட்லேருந்து நல்ல லைட் வந்துட்டுருக்குல்ல, அதோடு கூட சேர்த்து உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த லைட்டையும் போடுறேன். இமீடியட்டாக வந்து அது எப்படி இன்னும் கொஞ்சம் வந்து அந்த வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் ஆக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படியே என்னோடய சேனலில் நான் போட போகிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய பின்பக்கம் இருந்த லைட்டையும் ஆன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போது என்னை சுற்றியும் லைட்டு ஃப்ரண்ட்லேருந்து வந்துட்டுருக்குது. எனக்கு பின்பக்கம் எனக்கு மேலேருந்து லைட் வந்துட்டுருக்குது. அது டைரெக்டாக என்னுடைய கேமராவில் வரல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இமீடியட்டாக வந்து அந்த பின்பக்கம் லைட்டு போட்ட உடனே அது எந்த அளவுக்கு வந்து என்னுடைய அந்த ஹேரில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில் வந்து அதை ஆட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் லைட்டிங் பண்ணக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தாலே உங்களுடைய வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சிக்கல் என்ன, இந்த லைட்டிங் என்னை சுற்றி லைட்டிங் வந்துட்டுருக்குது. ஆனாலும் இந்த லைட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து எல்இடி லைட். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு எல்இடி லைட்ஸ். இந்த மாதிரி பிரைட் ஒயிட் கலர்லேருந்து இருக்கக்கூடிய எல்இடி லைட்டினுடைய ஒரு அடிப்படை பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்கின்னை வந்து ஒரு மாதிரி ஒரு கருப்பாக காட்டும். என்னுடைய ஒரிஜினல் கலர் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டார்க்காக வந்து அதை காட்டும். அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி வாங்கின ஒரு எல்இடி லைட், ஒரு பேட்ரி இருக்குது, அதில் யூஎஸ்பிசி மூலமாக நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம், டைரெக்டாக அப்படியே போடக்கூடிய ஒரு லைட். அந்த லைட்டில் வந்து நான் வந்து ஒரு வார்ம் கலர் லைட்டை வந்து நான் ஃப்ரண்ட்லேருந்து கொடுத்து நான் வந்து அந்த லைட்டு போடுறேன். அது போட்ட உடனே இமீடியட்டாக வந்து அந்த ஸ்கின் டோன், என்னுடைய அந்த தோல் நிறம், அந்த ஸ்கின் டோனை வந்து இமீடியட்டாக அது எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரே ஒரு வார்ம் லைட் நான் வந்து ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணனால இமீடியட்டாக எந்த அளவுக்கு அந்த வீடியோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப முக்கியமாக என்னுடைய ஸ்கின் டோன் முன்னாடி வந்து அந்த ஒயிட் கலர் எல்இடி மட்டும் போட்டப்போ அது மாதிரி டார்க் கலரில் காட்டிகிட்டு இருந்துச்சு. ஒரு வார்ம் லைட் நான் வந்து இதில் ஆட் பண்ண உடனே இமீடியட்டாக அந்த ஸ்கின் டோனை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேசிக் லைட்டிங். இப்போ வந்து எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த லைட் இருக்கிறனால நான் கண்டிப்பாக இந்த ரூமை சுற்றி நான் நிறைய லைட் போட்டிருக்கனால அவ்வளோ லைட்டு கூட எனக்கு தேவைப்படாது. 1-2 லைட்டு நான் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போது ஓகே அவ்வளோதான் எல்லாமே வீடியோ இம்ப்ரூவ் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை அது இல்லை. இன்னும் நம்மளால் வீடியோவை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்னும் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன பண்ணுனா இன்னும் கொஞ்சம் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி என்னுடைய லேப்டாப் வந்து கீழே தள்ளி வச்சு அந்த லிட்டை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு ரொம்ப கேமரா வந்து ரொம்ப கீழே இருந்து எடுத்துகிட்டு நான் மேலேருந்து அந்த கேமராவை பார்க்குற மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஜஸ்ட் ஒரு பெரிய புக்கை வச்சு அந்த கேமரா வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ஐ லெவலுக்கு நெருங்கி வர்ற மாதிரி நான் மேலே தூக்கியிருக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் என்ன அப்படின்னா,
நாம் வீடியோ எடுக்கிற அந்த கேமரா வந்து நம்முடைய ஐ லெவலில் இருக்கணும். எந்த அளவுக்கு வந்து அந்த ஐ லெவலுக்கு க்ளோஸாக அந்த கேமரா வருதோ அப்போ வந்து வீடியோ வந்து பார்க்குறதுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள், இப்போ நான் வந்து சென்டரில் உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு அஸ்தட்டிக் வேணும், இன்னும் வீடியோ வந்து பார்க்குற கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட்டு கொஞ்சம் சென்டர்லேருந்து கொஞ்சம் வந்து நீங்கள் ஒதுங்கிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி ஒதுங்கிக்கிறேன். இப்படி ஒதுங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் சென்டரில் வந்து நான் இல்லை, அதுக்கு பதிலாக கொஞ்சம் சென்டர்லேருந்து ஒதுங்கி இருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து வீடியோவில் வந்து அதை சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு பொதுவாக சென்டர்லேருந்து பேசுகிறத விட கொஞ்சம் சைட்லேருந்து பேசுனீங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. அப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி சைடுக்கு வரும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த சைடு நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீங்களோ அந்த சைடுக்கு நேராக வந்து உங்களுடைய கண்ணை திருப்பி வச்சு நீங்கள் பேசக்கூடாது. இப்போ நான் வந்து ஹெட் ரூம் அப்படின்னு சொல்லி ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தால, அதே மாதிரி ஐ ரூம் அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று இருக்குது. ஸோ உங்களுடைய கண் எந்த சைடு பார்க்குதோ அந்த சைடுக்கு ஏற்ற அதில் தான் அதிகமான கேப் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ லெஃப்ட் சைடு ஒதுங்கி இருக்கிறேன்ல, அந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒதுங்கி இருக்கிறேன். ஒதுங்கி உட்காந்துட்டு நான் வந்து இப்படி உட்காந்து பேசக்கூடாது. பாருங்கள், ஒதுங்கி உட்காந்துட்டு, அதாவது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த சைடு ஒதுங்கி இருக்கிறனோ அந்த சைடில் நீங்கள் பார்த்து பேசக்கூடாது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய என்ன சொல்கிறது, இந்த ஐ ரூம் அப்படிங்கிறது நான் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நான் இந்த சைடு ஒதுங்கி இருக்கிறனால நான் எப்படி திரும்பி உட்காந்து பேசணும் அப்படின்னா இப்படி திரும்பி உட்காந்து பேசணும். இப்படி திரும்பி உட்காந்து பேசும்போது இல்லை பாருங்கள், என்னுடைய ஐ ரூம் அப்படிங்கிறது, என்னோடய ஐலைன் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ அப்போது இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த தவறையும் வந்து நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா பண்ணிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பர்டிகுலர் கிளிப்பை மட்டும் டாவின்சி ரிசால்வ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேருக்குள்ளே கொண்டு போய் கொஞ்சம் கலர் கிரேடிங்கெல்லாம் பண்ணி ஆடியோவெல்லாம் கொஞ்சம் நான் ஒர்க் பண்ணி நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. ஈவன் இப்போ வந்து நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதில் ஒரு அழகாக அதில் வந்து எடிட்டிங்கில் வந்து இந்த கலர் கிரேடிங் மூலமாக ஆடியோவை கரெக்ட் பண்ணுறது மூலமாக இன்னும் ஒரு ரிச்சான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இதில் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற விஷயம் ஒன்று தான். நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவையே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சும் சரியான விதத்தில் எப்படி லைட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாகவே உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் அழகாக வந்து வீடியோ எடுக்கலாம். ரொம்ப முக்கியமானது ஆடியோ. ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு மேக்புக் அப்படிங்கிற மாதிரி இது இல்லைன்னா, மேக்புக் பொதுவாக மைக்கு நல்லாயிருக்கும். விண்டோஸ் லேப்டாப்பில் வரக்கூடிய மைக்கெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும், மட்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மைக் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு லைட்டு, நல்ல ஒரு வார்ம் லைட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது மட்டுமே போதும். உங்களுடைய எடிட்டிங்கில் ஒரு சில சின்ன கலர் கிரேடிங், கலர் கரெக்ஷனை நீங்கள் பழகிக்கிறது மூலமாக ரொம்ப அழகாக வந்து உங்களால் அந்த வீடியோவை வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிட முடியும். நான் இதில் காட்டியிருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதனுடைய அந்த டூல்ஸோட அதெல்லாம் அந்த லிங்க்கெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து ஒருவேளை ஒரு ப்ரொஃபஷனல் ஒருத்தர் இருக்கிறாங்க, மேபி நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணி போடணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க. இமீடியட்டாக வந்து ஒரு 60,000 ரூபாய்க்கு ஒரு கேமரா, ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு மைக்கு, ஒரு 10-20,000 ரூபா செலவு பண்ணி லைட்டிங், இது அதெல்லாம் அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயங்களை வச்சு உங்களால் நல்லா வீடியோ பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம், நல்லா குவாலிட்டியாக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு மேக்புக் வாங்கிக்கோங்க. மேக்புக் ஏர் பேஸ் ப்ரைஸ் வந்து 1,00,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. மேக்புக் ப்ரோ போனீங்க அப்படின்னா ஒரு 1,50,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் ஒருவேளை நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர்னால் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மிஷினே வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மேக்புக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெப்கேம் வந்து ஃபுல் ஹெச்டியில் வருது, 1080p அப்படின்னு சொல்லுவாங்க. 4K வீடியோவில் அந்த மாதிரி உட்காந்து பேசுகிறதுக்கு பெரிய அளவில் வந்து 4K வீடியோ போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சாதாரணமாக இந்த நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியே உங்களுக்கு போதும். ஈவன் நான் வந்து பார்த்திங்கன்னா இது 6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பழைய ஒரு மேக்புக் ப்ரோ, அதில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா இது 720p தான் இதனுடைய இந்த வெப்கேமுடைய குவாலிட்டி. இதிலேயே வந்து நான் அந்த லைட்டெல்லாம் போட்டு இவ்வளோ குவாலிட்டி கொண்டு வரும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேன்சியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா,
ஒரு சரியான ஒரு லைட்டிங், ஒரு 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 டீசெண்டான ஒரு மைக், இது எல்லாம் வச்சு உங்களால் சூப்பரான கான்டென்ட் ரொம்ப அழகாகவே உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அது வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.